ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி பீகார் ஸ்டைலில் மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் 1 kg ரோவு ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டர்மரிக்கு, சால்ட்டு, அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ண ஃபிஷ்ஷை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். 2 பேட்சை நான் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ஃபிஷ்ஷு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடுகு, மிளகு, பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, சீரகம், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் அரைச்சிக்கிறேன், தக்காளியும் அரைச்சிக்கிட்டேன். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பச்சை வாசம் போனோடனே அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா கிண்டி விட்டு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதித்தோடனே வறுத்து வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா நான் சேர்த்துக்கிறேன். மீன் உடையாமல் சிம்மில் வச்சு ஒரு தடவை கொதிக்க வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு குழம்ப இறக்கிக்கிடலாம். அவ்வளோதான், பீகார் ஸ்டைலில் ஃபிஷ் கறி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.